ஸோ ஓகே, இந்த கொஷின் என்னென்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் சார்ட்டட் அரே 2. இந்த கொஷினில் ப்ரீவியஸ் கொஷின் மாதிரி தான், ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் சார்ட்டட் அரே 1ல் இருக்கிற மாதிரி தான். என்ன கொஷின்னா, ஒரு அரே கொடுத்துருவாங்க, நம்ஸ் இருக்கும். ஒரு அரே நம்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த நம்ஸில் நம்ம வந்து ரிமூவ் டூப்ளிகேட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும், அவ்வளோதான். அந்த டூப்ளிகேட் எத்தனை தடவை இருக்கலாம்னா அட்மோஸ்ட் ஒரு தடவை இருக்கலாம், அட்மோஸ்ட் 2 டைம்ஸ் இருக்கலாம். ஸோ ஒரு தடவை இருக்கலாம், இல்லை 2 தடவை இருக்கலாம் இல்லையா. அதான் வந்துட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். அந்த சொல்யூஷன் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டில் வந்து நம்ம டூப்ளிகேட் வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 1 1 1 2 2 3. ஒரு தடவை கொஷின் கோ த்ரூ பண்ணுறேன். இந்த கொஷினில் என்ன இருக்குன்னா, given an integer array nums sorted in நான் டிக்ரீசிங் ஆர்டர். இதில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நான் டிக்ரீசிங், அதாவது அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. அடுத்து இன் பிளேஸில், அதே பிளேஸ்லேயே நம்ம வந்து ரிமூவ் பண்ணி அந்த இடத்த பொசிஷனில் வைக்கணும். ஓகே, ஸோ அட்மோஸ்ட் வைஸ் அந்த ஒரு யூனிக் எலிமெண்ட் வரலாம். ரிலேட்டிவ் ஆர்டர், அதாவது எந்த ஆர்டரில் எலிமெண்ட்ஸ் வருதோ அதே ஆர்டரில் நம்ம புஷ் பேக் பண்ணணும், அதே இடத்துல நம்ம வைக்கணும். அடுத்தது இந்த கே எலிமெண்ட்ஸுங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்ம அந்த டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் வந்து இந்த கே, அதாவது எத்தனை யூனிக் எலிமெண்ட்ஸ் அட்மோஸ்ட் 2 இல்லைனா 1 டைம் இருக்கிறது, அதான் வந்து கே. அதுக்கப்புறம் இதை வந்து கான்ஸ்டன்ட் எக்ஸ்ட்ரா மெமரியில் பண்ணணும். நம்ம எக்ஸ்ட்ரா வெக்டர் டிக்ளேர் பண்ணி பண்ணக்கூடாது, அதான் கேட்டிருக்காங்க. இட் டசன்ட் மேட்டர் வாட் யூ லீவ் பியாண்ட் த ஃபர்ஸ்ட் கே எலிமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம கே எலிமெண்ட்ஸ் வந்துட்டு வைப்போமா, வச்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸ், அந்த எலிமெண்ட் வந்து என்னவா வேணால் இருக்கலாம். அது நம்ம பண்ணும்போது ஆப்வியஸாக ஆல்ரெடி நம்ஸில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் அதில் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து பார்க்க தேவையில்லை, என்ன வேணால் இருந்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போது எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 1 2 2 3. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பி பாயிண்டர் எடுத்துருங்க. அந்த பி பாயிண்டரில் நான் இதை ப்ளேஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் பியை வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ ஐ பாயிண்டர் நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எப்போவுமே ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 0 இல்லைனா 1th இண்டெக்ஸில், அதாவது இண்டெக்ஸ் வந்து இப்படி ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ 0 ஒரு 1th இண்டெக்ஸில் என்ன எலிமெண்ட் இருந்தாலும் நான் அதை அப்படியே ப்ளேஸ் பண்ணிட்டு போகிறேன். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 எலிமெண்ட் சேமாக இருந்தால் அட்மோஸ்ட் 2 டைம்ஸ் இருக்கலாம். ஸோ அதை அப்படியே வச்சுட்டு போகிறேன். ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நான் அப்படியே அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல i is equal to 0 இல்லை i is equal to 1 இருந்துச்சுன்னா அந்த p அந்த பொசிஷனில் நான் ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் மூவ் பண்ணுறேன். ஸோ i is equal to 0 நான் 1 ப்ளேஸ் பண்ணிட்டு அடுத்து p இங்கே மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன, மறுபடியும் அந்த i மறுபடியும் இங்கே வந்துடும். i வந்து 1. ஸோ இந்த இடத்துல 1 இருக்குது. இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு அகைன் வந்து p நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ i இங்கே வந்துடும். இப்போ இந்த கண்டிஷன் பார்ப்போம். இந்த கண்டிஷன் என்னென்னா, nums of i is not equal to nums of p minus 2. இப்போ p என்னது, இது. இப்போ நான் இந்த ஒரு எலிமெண்ட், ஃபஸ்ட்டு யூனிக் எலிமெண்ட் நான் கண்டுபிடிச்சது 1 இல்லையா. ஸோ p வந்து இங்கே இருக்குது. p மைனஸ் 2 பண்ணும்போது இந்த எலிமெண்ட் வரும் இல்லையா. ஸோ இது என்னது, 1. இந்த 1 இஸ் நாட் ஈக்குவல் டு புது எலிமெண்ட்டான்னு செக் பண்ணணும். புது எலிமெண்ட் இது. ஸோ இந்த 1 ஈக்குவல் டு 1. அதனால நான் 3வது டைம் இந்த 1 வந்து என்கவுண்டர் பண்ணுறேன். அதனால நான் அதை வைக்காமல் ஜஸ்ட் ஐயை மட்டும் மூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஈக்குவல் டுனால ஜஸ்ட் மூவ் பண்ணிட்டேன் ஐயை. இப்போ 2 இங்கே வந்துடும் இல்லையா. 2 வந்தோடனே பி பாயிண்டர் எங்கே இருக்குது. ஸோ இது 1 பி, அதாவது நம்ஸ் ஆஃப் p மைனஸ் 2. அதுக்கப்புறம் நம்ஸ் ஆஃப் i இது 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 1. ஸோ புதுசாக நான் ஒரு எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறேன். அதனால இந்த 2 இருக்கிற p இருக்கிற இடத்துல இந்த 2 போட்டுட்டு அடுத்து நான் அகைன் பியை மூவ் பண்ணிட்டு அகைன் இந்த i வந்து இங்கே வந்துடும் இல்லையா. ஸோ இப்போ அகைன் p மைனஸ் 2 1 இருக்குது. இந்த i இருக்கிற இடத்துல 2 இருக்குது. ரெண்டுமே நாட் ஈக்குவல். அதனால அகெயின் நான் 2 ப்ளேஸ் பண்ணிட்டு p நான் இங்கே மூவ் பண்ணுறேன். இப்போ p மைனஸ் i வந்து இங்கே வந்துடும். இப்போ p மைனஸ் 2 வந்து 2. புது எலிமெண்ட் வந்து 3. ரெண்டுமே நாட் ஈக்குவல். அதனால அகெயின் நான் 3 போட்டுருவேன். ஓகே, ஸோ போட்டாச்சு. மிச்சம் இந்த இருக்கிற இடத்துல நான் நம்ஸ் அரேயில் தான் இதெல்லாம் ஃபில் பண்ணுறேன் இல்லையா. ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் ஆப்வியஸாக என்ன இருக்குன்னா, அதில் இருக்கிற எலிமெண்ட் தான் இருக்கும், 3 இருக்கும். பட் இதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு அந்த கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை. இது அப்படியே நம்ம வந்து மாடிஃபை பண்ண மட்டும் போதும். எண்ணில் நான் என்ன ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா, எத்தனை யூனிக் எலிமெண்ட்ஸ் அட்மோஸ்ட் ட்வைஸ் ஆர் ஒன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த பி பாயிண்டர். எத்தனை எலிமெண்ட் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், பி
பி எலிமெண்ட்ஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணிடுறோம். பி பாயிண்டர் 5க்கு வந்துடும் இந்த கேஸில். 0 1 2 3 4 5. ஓகே, ஸோ 5 எலிமெண்ட்ஸ் தான் வந்து யூனிக்காக இருக்குது. ஸோ இந்த பியை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டா அவ்வளோதான் ஆன்சர். நான் செகண்ட் எக்ஸாம்பிள் போகிறேன். இதில் என்னன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன். அதாவது 2 3 and 3 இல்லையா? ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் பி பாயிண்டர் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பி பாயிண்ட் இருக்குமா? ஓகே, பி இருக்கும் அண்ட் ஐ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஐ ஸ்டார்ட் ஆகும் 0வா? ஸோ அதனால் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு ஐ மறுபடியும் இங்கே வந்துடும், பி இங்கே வந்துடும். அடுத்து மறுபடியும் 1, ஸோ 0 ப்ளேஸ் பண்ணிட்டு பி இங்கே வந்துடும், அடுத்து ஐ இங்கே வந்துடும். இப்போ 1 P-2 இது செக் பண்ணுவேன், இது 0, இது 1, ஸோ அதனால் ப்ளேஸ் பண்ணுறேன். அகெயின் இங்கே வந்து பி இங்கே வந்துடும். அடுத்தது P-2 செக் பண்ணுறேன், இங்கே வந்து 0 அண்ட் இங்கே ஐ இருக்கும் அண்ட் 1 ரெண்டுமே நாட் ஈக்குவல், ஸோ அதனால் 1 ப்ளேஸ் பண்ணிட்டு அகெயின் பி இங்கே வந்துடும். இப்போ இதை செக் பண்ணுவேன் அண்ட் இங்கே வந்து ஐ, ஸோ இது வந்து ஆக்சுவலி 1 அண்ட் P-1 P-2 1 தான். ஸோ ரெண்டுமே ஈக்குவல்னால ஐயை மட்டும் நான் இங்கே மூவ் பண்ணுறேன். அகெயின் இது 1, இந்த P-2 வந்து 1, ஸோ ஈக்குவல், அதனால் ஐயை மட்டும் மூவ் பண்ணுறேன். இப்போ 2வும் 1ம் இதுவும் வந்து டிஃப்ரெண்ட், அதனால் 2வை ப்ளேஸ் பண்ணிட்டு அகெயின் நான் பியை மூவ் பண்ணுறேன் அண்ட் ஐயை மூவ் பண்ணுறேன். இப்போது P-2 செக் பண்ணுவேன், இது ரெண்டு டிஃப்ரெண்ட் தான், அதனால் 3 இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன ஆகும், மிச்சம் 2 எலிமெண்ட் இருக்கும் இல்லையா? 1 2 3 6 அண்டு 9 இருக்குது. நீங்கள் வந்து 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது, மிச்சம் 3 எலிமெண்ட் இருக்கும் இல்லையா? 3 6 என்ன 6 இருக்குது, 1 4 6 ஓகே, இங்கே ஒரு 3 இருக்குது. ஓகே, 3 இங்கே இருக்குது. ஸோ அகெயின் P-2 செக் பண்ணுவேன், இது வந்து 1, ஸோ 1 இஸ் நாட் ஈக்குவல் 3, அதனால் பி இங்கே இருக்கும், 3 இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு அடுத்தது பி வந்து இங்கே மூவ் ஆயிடும். மிச்சம் 2 எலிமெண்ட் இருக்கும், அந்த 2 எலிமெண்ட் என்ன வேணா இருக்கலாம். ஸோ ஆப்வியஸாக இதில் வந்து 3 இருக்கும். ஸோ இந்த நம்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரிட்டர்ன் ஆயிரும். நம்ம இன் பிளேஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம், லீட் கோடே வந்து செக் பண்ணிடும். அடுத்து பி பாயிண்டரில் வந்துட்டு நம்மளுக்கு எங்கே முடிஞ்சிருக்கு, ஆக்சுவலி சாரி, இது பி பாயிண்டர் வந்து இங்கே இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே இருக்கும்போது எத்தனை யூனிக் எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு காட்டிடும். இதில் எத்தனை யூனிக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா 7, ஏன்னா இண்டெக்ஸ் 7 தாண்டி இருக்குது. 0 1 2 3 4 5 6 and 7 7வது இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ 7 டிஃப்ரெண்ட் யூனிக் எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். பெனில் பார்த்தா int p is equal to 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஃபார் லூப்பில் ஐயை ட்ராவர்ஸ் பண்ணுறோம். இந்த ஐ 0 இல்லை 1ஆக இருந்தால் அந்த இடத்துல பியை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து பி இருக்கிற இடத்துல நம்ஸ் ஆஃப் ஐயை ப்ளேஸ் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணுறோம். சப்போஸ் நம்ஸ் ஆஃப் ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் P-2 அப்படின்னா இதை ப்ளேஸ் பண்ணிட்டு போகிறோம். லாஸ்ட்டாக வந்து ரிட்டர்ன் பி.